வன்புணர்வுக்கு பின்னால ரொம்ப தீவிரமான சாதி பரிமாணங்கள் இருக்கு. சாதி அடிப்படையிலான வன்புணர்வு வழக்குகள்ல பெரும்பாலானவை எதுன்னா, வன்புணர்வு செஞ்சவர் உயர்ந்த சாதின்னு சொல்லப்படுற வர்க்கத்தை சேர்ந்தவர், பாதிக்கப்பட்டவர் தலித் வர்க்கத்தை சேர்ந்தவர். அதனாலதான் ரெண்டு பேருக்கும் நடுவுல பவர் அசிமெட்ரி இருக்கு. பணத்திலையும் சரி, செல்வாக்கிலையும் சரி, சாதியிலையும் சரி, என் அடையாளத்திலையும் சரி. பாதிக்கப்பட்டவரை ஒன்று மிரட்டி வாயை அடைச்சிடுவாங்க, இல்லைன்னா விலைக்கு வாங்கிடுவாங்க, இல்லைன்னா அவங்க வீட்டுக்காரங்களே மரியாதை புனிதம்னு சொல்லி ஆனருங்கிற பேர்ல அவளோட வாயை மூடிடுவாங்க. இல்லைன்னா அவ காவல் நிலையத்துக்கு போனா கூட போலீஸ்காரங்க அவளை கேலி பண்ணி வெளியே துரத்திடுவாங்க. அப்படிப்பட்ட வழக்குகளும் வந்திருக்கு. நீங்க 1972 மதுரா வழக்கை பத்தி படிங்க. அங்க பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்துக்கு போனப்போ அங்க போலீஸ்காரங்களே அவளை தவறா பயன்படுத்திட்டாங்க, வன்புணர்வு செஞ்சிட்டாங்க. நிறைய வழக்குகள் இப்படி இருக்கு. எந்த நாள்ல இருந்து நாம தர்மத்தோட அர்த்தத்தை உபநிடதங்கள்ல இருந்து மாத்தி ஸ்மிருதினாக்கணுமோ அப்பவே இதெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்மிருதி நூல்களில் மேல் வர்ணத்தை சேர்ந்த ஒருத்தர் கீழ் வர்ணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வன்புணர்வு செஞ்சா அவருக்கு குறைவான தண்டனை தான். ஆனா ஒரு தாழ்த்தப்பட்டவன் போய் உயர்ந்த வர்ணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வன்புணர்வு செஞ்சா அவனுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கப்படலாம். நீங்க பார்க்கலையா, நாம ஸ்ருதியையும் உபநிடதங்களையும் எவ்வளவு அவமரியாதை செஞ்சோமோ அதோட விளைவுதான் இந்த வன்புணர்வு. உபநிடதங்களுக்கு அவமானம் நடந்துகிட்டே இருந்தது. என்னோடது ஸ்ருதி தர்மம், இதுல வேதாந்தம் எங்க இருக்கு? நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு நாம ஒருபோதும் கேட்கல. நீங்க வெறுமனே தர்மங்கிற பேர்ல பிடிச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுடணுங்கிறதுக்காக தான் நான் உங்களோட உண்மையான தர்ம நூல்கள் கிட்ட கூட்டிட்டு போறேன். போங்க, போய் உங்களோட உபநிடதங்கள் உண்மையில எவ்வளவு உயர்ந்தவை, எவ்வளவு திறந்த விஷயங்களை சொல்றாங்க, எவ்வளவு தாராளமானவைங்கிறத பாருங்க.